மளமளவென குறையும் தங்கம் விலை, வெறும் 10,000 வரை சரியும் வாய்ப்பு. துள்ளி குதிக்கும் இல்லத்தரசிகள். சமீப நாட்களாக தங்கம் விலை வரலாறு காணாத அளவிற்கு தொடர்ந்து சரிந்து வருகின்றது. இப்படி தங்கம் விலை சரியாதா என்றுதான் மக்கள் கடந்த சில ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்திருந்தனர். அவர்கள் நினைத்தது போலவே இப்போது தங்கம் விலை சரிய ஆரம்பித்து விட்டது. இந்த சூழலில் தங்கம் எந்த அளவிற்கு விலை சரியும் என்பதே இப்போது மக்களிடம் உள்ள மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. இது குறித்து பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சில முக்கிய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். தங்கம் விலை சரிவு குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கூறியதாவது: இப்போது இருக்கும் சூழலில் தங்கத்தை நாம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க வேண்டும். ட்ரம்ப் எப்போது என்ன செய்வார் என யாருக்குமே தெரியாது. ஒரு பக்கம் போர் நிறுத்தத்திற்கு ரெடி என்று சொல்கிறார், மறுபுறம் ஈரானோ ட்ரம்ப் விழுந்து விட்டார் என்று சொல்கிறது. பேச்சுவார்த்தை நடந்ததாக ட்ரம்ப் சொல்வதை ஈரான் திட்டவட்டமாக மறுக்கிறது. அதாவது உள்நாட்டு அழுத்தத்தை ட்ரம்பால் கையாள முடியவில்லை என்பதையே இது காட்டுகிறது. ட்ரம்ப் நினைத்தது போல ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை. போர் கையை மீறி சென்று விட்டது. அமெரிக்கர்கள் கொல்லப்படுகின்றனர். இது ட்ரம்ப் மீதான கோபத்தை அதிகரிக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்தே போரை நிறுத்த ட்ரம்ப் முயற்சிக்கிறார். ஹார்மூஸை தனது கண்ட்ரோலில் எடுக்க அமெரிக்கா பார்க்கிறது. ஆனால் ஈரான் எல்லாம் அதற்கு விட்டுத்தராது. பங்குச்சந்தையை ஏமாற்றவே ட்ரம்ப் பொய்களை சொல்கிறார் என்பது போல தெரிகிறது. கச்சா எண்ணெய் எப்போதும் டாலரில் தான் விற்பனை செய்யப்படும். இதனால் டாலர் மதிப்பு உயர்ந்தால் தங்கம் விலை குறையும். இதுதான் யூனிவர்சல் ரிலேஷன்ஷிப். போர் எப்படி இருக்கும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை போர் தொடரும் என்றே நினைக்கிறேன். ஈரானுக்கு ஏதாவது விட்டுத்தர வேண்டும். அப்போதுதான் அமெரிக்காவே நினைத்தாலும் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும். போரால் கச்சா எண்ணெய் விலை குறையாது. கச்சா எண்ணெய் விலை இப்படி இருந்தால் குறுகிய காலத்தில் தங்கத்திற்கு சிக்கல்தான். 1 கிராம் தங்கம் 12,500 ரூபாய் வரை கூட போகலாம் என்றேன். இப்போது உள்ள சூழலை வைத்து பார்த்தால் அது உடையலாம். அதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. 22 கேரட் தங்கம் 11,000 ரூபாய் வரைக்கும் போவதற்கும் சான்ஸ் இருக்கிறது. போர் முடிந்தாலும் அமெரிக்காவில் பணவீக்கம் வர வாய்ப்புள்ளது. அப்படி வந்தாலும் தங்கம் விலை ஏறும். அப்போது அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்தால் மட்டுமே தங்கம் விலை குறையும். எனவே அடுத்த 6 மாதங்களுக்கு தங்கம் விலை குறையலாம். அதாவது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தங்கம் விலை ஒரு பெரிய சரிவை சந்திக்கும். அதன் பிறகு விலை ஏற ஆரம்பிக்கும். இந்த சரிவின் கடைசி கட்டத்தில், அதாவது தங்கம் விலை குறைந்தபட்சமாக இருக்கும் போது வாங்குவேன் என மக்கள் நினைப்பார்கள். ஆனால் அப்படி குறைந்தபட்ச ரேட்டில் தங்கம் வாங்க முடியாது. சீனா தன் பக்கம் இருக்கும் டாலரை விற்று தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கும். இதனால் தங்கம் விலையில் சரிவு எந்த அளவிற்கு நீடிக்கும் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆக மொத்தம் தங்கம் விலை குறுகிய காலத்தில் சரிந்தாலும் நீண்ட கால நோக்கில் ஏறவே செய்யும். இந்த சரிவில் தங்கம் விலை எந்த அளவிற்கு குறையும் என்பதை யாராலும் துல்லியமாக சொல்ல முடியாது. 11,000 ரூபாய் வரைக்கும் போகும். ரொம்பவே பெரிய போராக மாறினால் 10,000 ரூபாய் வரைக்கும் கூட போகலாம். ஆனால் போர் எந்த அளவிற்கு போகும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் ட்ரம்ப் என்ன செய்வார் என்பதை யாராலும் சொல்ல முடியாது என்று ஆனந்த் ஸ்ரீனிவாசன் கூறியிருக்கிறார்.